வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை மாத்தூரில் 2 வருட பழைய வீடு விற்பனைக்கு வருதுங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 சென்ட் இடம் காம்பவுண்ட் வாலோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய வீடுங்க. இந்த வீடு ஒரு 750 சதுரடி இருக்கும். உள்கட்டமைப்பு. அந்த வீட பாருங்க அப்படியே. வீடியோல காட்டுறேன் பாருங்களேன். இப்படியே வருது. இதுல பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் வாலு, கார் பார்க்கிங்கு எல்லாம் தனித்தனியா எல்லாம் நல்லா இருக்குங்க. உள்ள காம்பவுண்ட் வாலுக்குள்ள உள்ள பார்த்தீங்கன்னா, அப்படியே மரங்கள்லாம் வச்சு உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அழகா இருக்கு. ஆ அந்த பாதாம் மரம் வச்சிருக்காங்க. மேற்கு பார்த்த ஃப்ளாட்டு. வீடு உள்ள கட்டியிருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா, கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து இருக்குங்க வீடு. ரூ. 45,00,000 கோட் பண்றாங்க. விலை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெகோசியபிள்ங்க. விலை நெகோசியபிள் பண்ணி பேசிக்கலாம். அத சொல்லிட்டாரு. அது பேசிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணே. அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரவங்க தரப்புல சொல்லிட்டாங்க. அப்படியே வாங்க. அந்த கேட் எல்லாமே பாருங்க. நல்லா இருக்குங்க. அந்த கேட்ட பாருங்க. காம்பவுண்ட் வால் கேட்டு. நல்லா எல்லாமே நல்ல குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டுக்காரவங்க ஏதோ ஃபாரின்ல வேலை விஷயமா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்கட்ட வித்துட்டாங்க. இவங்க பில்டரு. அதனால இவங்களும் அப்படி சரி விற்பனைக்கு கொண்டாந்துருவோம் வீட்ட அப்படின்னு சொல்லி விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. பாருங்க. நல்லா இருக்குங்களா? இப்படி கார பார்க் பண்ணிக்கலாம். ஸ்பேசியஸான இடம். வடக்கு பார்த்தா அந்த தெரியுதுங்களா? வாசல் பில்டிங்ல. ஃபுல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். நல்ல வீட்ட சுத்தி நல்ல இடம் போட்டு அருமையா கட்டியிருக்காங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லா. அப்படி வருது வீடு. பாருங்க. தெரியுதா? தண்ணி நல்ல தண்ணிங்க. நல்ல ஈல்டு. இந்த கருவேப்பிலை செடி இதெல்லாம் வச்சிருக்காங்க. அது அந்த வீட்டுக்காரவங்க வீட இப்ப அந்த பில்டருக்கு அப்ப இடையில இடையில தண்ணி விடுவாங்க போல. ரெகுலரா தண்ணி அதுல வீட்டுக்கு யாராவது அந்த வீட வாங்கிட்டாங்கன்னா, ரெகுலரா தண்ணி விடுவாங்க. எல்லா மரங்களும் நல்லா இருக்கும். இந்த கருவேப்பிலை செடிலாம் வேகமா நல்லா வந்துரும் இன்னும். அந்த மாரி இருக்கு. பாருங்க வீட்டுக்கு சைடுல காட்டுறேன் பாருங்களேன் அப்படியே. பாதாம் மரம் பாருங்க. இதெல்லாம் வீடு முன்னாடி அவங்க வீடு வச்சிருந்தவங்க, அவங்க வச்சு வளர்த்த மரம். அது பாருங்க எவ்வளோ பெரிய மரமா இருக்குன்னு. கடைசி வரைக்கும் நம்ம வேணா தென்னம்பிள்ளைலாம் வைக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, தென்னங்கண்டெல்லாம் வைக்கிறோம்னாலும் உங்களுக்கு வேர் அங்கிட்டு போகாது. நல்ல கேப் இருக்குங்க. 2 பக்கம் பாருங்க. அந்த பார்த்தீங்களா? நான் கை கடையில நல்ல கேப் இருக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில பார்த்தீங்கன்னா, அ வெளியில 2 லெ அ ஒரு லெட்டின் அண்ட் பாத்ரூம் அந்த இருக்கு பாருங்களேன். லெட்டின் அண்ட் பாத்ரூம். அதாவது வீட்டுக்குள்ள அட்டாச்டு இருக்கு. அது போக வெளியிலயும் அ ஒரு லெட்டின் அண்ட் பாத்ரூம். யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா, பயன்படுத்திக்கிற மாரி அந்த ஒரு அமைப்புல அத கட்டியிருக்கிறாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் வெளியிலயே வந்துருது. பாருங்க. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம். வடக்கு பார்த்த வீடுங்க, இந்த வீடு. ஸ்டெப்ஸ் எல்லாம் அழகா இருக்கு. அது ஒரு மாரி கிரிப்பான டைல்ல போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த வீட்ல அதிகமா அ அவங்க சொல்றாங்க பில்டரு, "சார் இந்த வீட்ல அவங்க ஃபாரின்ல வேலை கிடைக்கிறதுனால அவங்க அதிக நாளுக்கு இதுல இருக்கல சார். அ அப்படியே புதுசாவே இருந்துச்சு சார்." அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொன்னாங்க. வீடு நாமளும் போய் வீடியோ பண்ணோம். அப்படியே புத்தம் புதுசா எல்லாமே நல்லாவே இருக்கு. பாருங்க. இது 8க்கு 20ங்க. ஒரு 160 சதுரடி இருக்குங்க இந்த ஹாலு. நல்ல ஸ்பேசியஸா பெருசா இருக்கு. 2 பெட்ரூமு. 2 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா, 10க்கு 12 இருக்கும். 2 பெட்ரூமுமே. அந்த இதெல்லாம் கபோர்டெல்லாம் போடல. அவங்க எப்படி குடுத்தாங்களோ, அதே மெத்தட்ல அப்படியே இருக்கு. நம்ம வேணும் உங்களுக்கு வேணும்னா, அவங்க பில்டர் இந்த வீட்ட இப்ப வச்சிருக்க பில்டர் அத போட்டு சொன்னா போட்டு குடுத்துருவாங்க. அது நீங்க எவ்வளோ வரும்? அது சதுரடிக்கு எவ்வளோ வரும்ன்னு கேட்டு நீங்க அத பண்ணிக்கலாம். அது எப்படி விரும்புறீங்களோ, அப்படி போட்டு குடுக்க சொன்னா போட்டு குடுத்துருவாங்க. அந்த கபோர்டு பூராமே போட்டு குடுத்துருவாங்க. டிவி ஷோகேஸ் இதெல்லாம் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. அடுத்து இன்னொரு பெட்ரூம் இது. அந்த இதுல அட்டாச்டு லெட்டின் அண்ட் பாத்ரூம் வரல. இந்த இதுல அட்டாச்டு லெட்டின் அண்ட் பாத்ரூம் வந்துரும். இதுல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்கொயரா ஒரு ரூம் மாரி இருக்கு பார்த்தீங்களா? இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆ நம்ம பீரோ இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வச்சுக்கிறதுக்கு இத கொஞ்சம் உள்நோக்கி கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு இடம் அவங்களோட விருப்பப்படி கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு.
பீரோ, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிறதுக்காக உள்ள தள்ளி. எதுக்குன்னா பெட்ரூம்ல வந்து அத தனியா வச்சோம்னா, அது இடத்த இது பண்ணும்ல. அதுக்காக பிளான் பண்ணி அவங்க அப்படி கட்டியிருக்காங்க. மேல லாஃப்ட்லலாம் நெறைய பொருட்கள் வச்சுக்கலாம். லாஃப்ட்லலாம் இதுல நம்ம மேல அந்த லாஃப்ட்லலாம் கப்போர்ட் அடைச்சோம்னா நல்லாருக்கும். பாருங்க இங்க வெஸ்டர்ன் டாய்லெட் வருது. வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது. நல்லா டைல் உள்ளேலாம் அருமையா பண்ணியிருக்காங்க. அழகா இருக்கு. அப்படியே வாங்க. கிச்சன் பாருங்க. கிச்சன் எப்படி பார்த்தாலும் 80 சதுரடிக்கு குறையாது. கிச்சன் டாப்லாம் கிரானைட்ல போட்டுருக்காங்க. கிச்சன்ல இருந்து கொல்லப்புற வாசல் ஒண்ணு இருக்குது. பாருங்க. மாடுலர் கிச்சன் தான். வெளியில வந்து ஒரு ஷெட் அப்படியே இறக்கியிருக்காங்க. கலர் ஷீட்ல. அதுலயும் கிச்சன்லயும் அந்த செல்ஃப் எல்லாமே குடுத்துருக்குறாங்க. செல்ஃப் எல்லாமே இருக்கு. அதுலயும் அந்த ஹோல்லாம் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மேல அந்த இது ரவுண்டா ஓட்டை இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது அதாங்க அந்த மாடுலர் சிம்னி வச்சோம்னா, அந்த பைப் லைன் கொண்டு போய் குடுப்போம்ல, அதுக்கு தான் அந்த ஹோலு. அந்த மாரி இருக்கு. அப்படியே வெளியில வந்தோம்னா, வெளியிலயும் நல்ல ஸ்பேசியஸா இடம் இருக்கு. கலர் ஷீட் வச்சு கம்ப்ளீட்டா குளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. சுத்தி காம்பவுண்ட் வாலு. அந்த லெட்டின் அண்ட் பாத்ரூம் நான் சொன்னேன்ல, அது வந்துருது. இது வந்து பாத்ரூமு. பாத்ரூமு. குழாய் இருக்கு. ஆமா. பாத்ரூமு. அதுக்கடுத்து இது வந்து லெட்டினு. இந்தியன் டாய்லெட் இருக்கு. இந்தியன் டாய்லெட். இந்த பாருங்க. இந்தியன் டாய்லெட் இருக்கு. இந்த மாரி வருது. அப்படியே மாடிக்கு போய் பார்ப்போம். இதுல என்னென்ன இப்ப உங்களுக்கு வீடு நேர்ல வந்து பாருங்க. புடிச்சிருக்குன்ற பட்சத்துல இதுல எதையும் கரெக்ஷன் பண்ணணும்னாலும் நீங்க கேளுங்க. அதெல்லாம் பண்ணி குடுத்துருவாங்க. மேல ஃபுல்லாவே தரக்கோட்டை அடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. பூராமே வந்து தட்டோடு பதிச்சிருக்காங்க. ஒரு 750 லிட்டர் கேப்பபிலிட்டி வாட்டர் டேங்க் இருக்குது. இது வந்து இந்த மாத்தூரு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அழகர் கோயில் ரோட்ல இருந்து முக்கியமான விஷயமே ஒரு 150 இது சாரி ஆ ஒரு 1 1/2 கிலோமீட்டருங்க. 1 1/2 கிலோமீட்டருக்குள்ள இந்த வீடு வருதுங்க. அப்படியே வந்து ஆ மாத்தூர்ல அழகர் கோயில் ரோட்ல இருந்து அப்பன் திருப்பதியில இருந்து பார்த்தீங்கன்னா 1 1/2 கிலோமீட்டர். மெயின் ரோட்ல இருந்து 1 1/2 கிலோமீட்டர்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதான் மெயினா உங்களுக்கு சொல்லணும். மேல பார்த்துட்டீங்களா? நல்லா இருக்குது. அந்த டிஷ் எல்லாம் அப்படியே இருக்கும் அவங்க கழட்டல. வேணும்னா பயன்படுத்திக்கலாம். இல்லன்னா அவங்கட்ட கழட்டி அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. அதெல்லாம் சார்ஜ் எல்லாம் எதுவும் இல்ல. சும்மா அத அப்படியே வச்சிருக்காங்க. அது எதுவும் இப்போ எடுக்க வேணாம்னு அவங்க மறந்துட்டும் அப்படியே இது பண்ணிட்டாங்க. வேணாலும் நீங்க அந்த டிஷ் அப்படியே யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். அந்த மாரி இருக்கு. பாருங்க இந்த வீட்ட